ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் ரிலீஸ் ஆன 4 எபிசோடுக்குள்ள ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்ட்ரோ சீன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்ட்ரோ சீன பார்த்தா, இது நம்ம லிஸ்ட்ல இல்லையே அப்படின்னு நினைக்க தோணும். ஏன்னா, நெடுமாறன் ஐஷு வீட்ட காட்டுறாங்க. அங்க வெற்றியுடைய அம்மா மற்றும் தங்கை இருக்கிறாங்க. டைனிங் டேபிள்ல நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வர நெடுமாறன், "சாரி சாரி நான் உங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிரலையே" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சாப்பிட உட்கார்றாரு. அப்புறமா ஐஷுவையும் கூப்பிட்டு, "என்ன நம்ம கெஸ்ட்டுக்கு ஏதாவது பண்ணி குடுத்தியா இல்ல?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. நம்ம கெஸ்ட்டுக்கு சாப்பிடறதுக்கு என்ன கொடுத்த? கான்டினென்டல் ஆர் எனிதிங் ஸ்பெஷல்? அவங்க, "இல்லப்பா, அவங்க தான் சமைச்சாங்க" அப்படின்ட்டு சொல்றாங்க. செல்வி, "எங்க அப்பாவும் நல்லா சமைப்பாங்க" அப்படின்னு சொல்றாங்க நெடுமாறன்ட்ட. "எந்த ஹோட்டலுன்னு?" கேட்குறாரு. அவங்க வந்து, "உங்கள மாரி ஷெஃப் கிடையாது அவங்க. அவங்க வந்து ஃபங்ஷன்ஸ்ல, அப்புறம் இந்த திருவிழாலலாம் சமைப்பாங்க" அப்படின்ட்டு சொல்றாங்க. "அப்பா பேர் என்ன?" அப்படின்னு கேட்குறாரு. சாப்பிட்டுக்கிட்டே, சிதம்பரம்னு செல்வி சொன்னதுமே, நெடுமாறனுக்கு பொறை ஏறிருதுங்க ஷாக்ல. அப்புறமா ஒரு மாரி சமாளிச்சுட்டு, அப்பாவோட ஃபோட்டோ இருந்தா காட்டுன்னு சொல்றாரு. செல்வி வந்து அவங்க மொபைல்ல இருக்கிற அந்த ஃபோட்டோவ காட்டுறாங்க. அத பார்த்தா, அதுல வெற்றியோட அப்பா கஞ்சா கருப்பு இருக்கிறாரு, சிதம்பரம் அவர்கள். பார்த்ததுமே அப்படியே பார்த்த மாரியே ஷாக்ல இருந்துர்றாரு. அதோட இந்த சீன் முடியுதுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெற்றியோட அம்மாவும், தங்கையும் நெடுமாறன் வீட்டுக்கு வர்ற மாரி அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ இந்த 4 எபிசோட்ஸ்லயும் பார்க்க போறோம். ஒவ்வொரு எபிசோடா பார்க்கலாம். எபிசோட் நம்பர் 25. லாஸ்ட் எபிசோட்ல லியோ நெடுமாறனோட கிச்சனுக்கே போயிட்டு, "நான் சிக்கா சமைச்ச அந்த சாப்பாட சாப்பிட்டேன்" அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? ஆனா நெடுமாறன் அத நம்ப மாட்டாரு. அத ப்ரூவ் பண்றதுக்காண்டி லியோ நெடுமாறன தன்னுடைய ரூம்க்கே கூட்டிட்டு வந்துடுறாரு. வரும்போதே நெடுமாறன் சொல்றாரு, "கொஞ்சம் கொறையா குடி. குடிச்சிட்டு நீ பாட்டுக்கு ஏதாவது வளருது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வராரு. அதுக்கு லியோ, "நான் சிக்காவுடைய சமையல ஸ்மெல் வச்சே கண்டுபிடிச்சிருவேன்னு உனக்கு தெரியும்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "வா நான் உனக்கு காட்டுறேன்னு" சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா, அந்த டிஷ் வந்து ஏற்கனவே மாறியிருக்கு. அந்த சிக்கன் டிஷ் இல்ல. அதுக்கு பதிலா அவரு ஆர்டர் பண்ண அந்த வெஜ் டிஷ் தான் அங்க இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே கெஸ் பண்ண மாரி தான் நடந்திருக்கு. அடுத்ததா விக்கி உள்ள வராரு. நெடுமாறன் அவர பார்த்து, "என்ன நடக்குதுங்க? கெஸ்ட் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணா நீங்க வேற குடுக்குறீங்களா?" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. உடனே விக்கி, "சார் அவரு நல்லா குடிச்சிருக்கிறாரு" அப்படின்ட்டு சொல்லிட்டு, பக்கத்துல இருக்கிற சேர பாருங்கன்னு சொல்றாரு. பக்கத்துல சேர பார்த்தா, அங்க பாட்டில், ட்ரிங்க்ஸ் பண்ண பாட்டில், கிளாஸ் எல்லாமே இருக்குது. அத பார்த்ததும் நெடுமாறன், விக்கிய "சரி நீ போன்னு" சொல்லிட்டு கடகடன்னு கோவத்துல வாசல நோக்கி நடக்குறாரு. லியோ வந்து நெடுமாறன தடுக்கும்போது, நெடுமாறன் என்ன சொல்றாருன்னா, "உனக்கு நான் ஒரு நல்ல டின்னர் பண்ணி குடுக்குறேன். ஆனா நீ இந்த சிக்கா பேர சொல்லி என்ன டிஸ்டர்ப் பண்றத நிப்பாட்டு. அதே மாதிரி இந்த குடிக்கிறதையும் நிப்பாட்டு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்துல அவர் கெளம்புறாரு. லியோவும் பின்னாடியே ஓடுறாரு. அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு ரூம காட்டுறாங்க. ரூமுடைய அந்த கேலரி இல்ல பால்கனின்னு சொல்லுவோம் இல்லையா? அங்கருந்து வெற்றியும், பாண்டியும் நைஸா எட்டி பார்க்குறாங்க. அப்புறம் அங்கருந்து வெளிய வர்றாங்க. அவங்க கையில தான் அவங்க பண்ண டிஷ் இருக்கு. அத எடுத்துட்டு கடகடன்னு அவங்க ரூம் விட்டு வெளிய வந்துடுறாங்க. வெளிய வந்த வெற்றிக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. "யார் இந்த சிக்கா? எப்ப பார்த்தாலும் அவர் பேரே சொல்லிட்டே இருக்கிறாரு" அப்படின்ட்டு சொன்னதும், பாண்டி சொல்றாரு, "கண்டிப்பா யாராவது ஒரு ஒயின் ஷாப் ஓனர் பேரா தான் இருக்கும். ஏன்னா மனுஷன் நல்லா மொடா குடியனா இருக்கிறாரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க போன டைரக்ஷன்லயே அவங்கள அறியாம போயிட்டுருப்பாங்க. திடீர்னு ஸ்டாப் பண்ணி, ஆப்போசிட் டைரக்ஷன்ல பார்த்து ஓட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதோட அந்த சீன் முடியும். அடுத்ததா, நம்ம வெற்றி ஐஷுக்கு நல்லது பண்றதா நெனச்சு, ஒரு வேலைய பண்ணி, நல்லா திட்டு வாங்குறாரு. என்னன்னா, வெற்றி சில குழந்தைங்கள கூட்டிட்டு வந்துட்டு, ஐஷுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஐஷுவ அந்த குழந்தைங்க கூட ஃபோட்டோ எடுக்க சொல்றாரு. அதுல ஒரு குழந்தை சொல்லுது, "நீங்க தான் மாஸ் கேர்ள்ன்னு இவரு சொன்னாரு" அப்படின்ட்டு சொன்னதும், ஐஷு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, "நாங்க உங்கள ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். அதனால எங்களுக்கு உங்க கூட ஃபோட்டோ எடுக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஐஷு முதல்ல டென்ஷன் ஆனாலும், அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவன் வந்து உங்கட்ட சின்ன பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்கிறான். நான் வந்து மாஸ் கேர்ள் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த குழந்தைங்களும், "நான் முதல்லயே சொன்னேன், இவங்க வந்து மாஸ் கேர்ளா இருக்காதுன்ட்டு" அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு, "லூசு" அப்படின்ட்டு வெற்றிய பார்த்து சொல்லிட்டு அந்த ஃபோன புடிங்கிட்டு ஓடிடுறாங்க. அப்புறமா ஐஷு வந்து ரொம்ப கோவப்படுறாங்க வெற்றி மேல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "எங்க அப்பாவுக்கு மட்டும் இத பத்தி தெரிஞ்சா, என்னோட ஆம்பிஷன்லாம் என்ன ஆகுறது?" அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு அப்புறம் தான் வெற்றிக்கே வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்தோன்னு புரிஞ்சு சாரி கேட்குறாரு. ஆனா, அவங்க பயங்கர கோவத்துல அங்கருந்து கெளம்பி போயிடுறாங்க. இப்படியே பயந்துட்டு இருந்தா எப்படி? நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போ வேண்டாமாங்கிறதுனால தான் நான் கூட்டு வந்தேன்ட்டு அவர் சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா, அவங்க ரொம்ப கோவத்துல அங்கருந்து கெளம்பி போயிடுறாங்க. அடுத்ததா நமக்கு ரியா வந்து இன்வெஸ்டர்ஸோட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும்னு இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த மீட்டிங்க பத்தி காட்டுறாங்க. அவங்க அவங்களோட பிரசன்டேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம், இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, "ஏற்கனவே ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கிறோம். நம்ம ஸ்டாஃப்ஸோட சேலரிய நம்ம குறைக்க முடியாது" அப்படின்ட்டு. ஏன்னா, இந்த மீட்டிங்கே வந்து அந்த செலவுகள குறைக்கிறத பத்தி நடந்துட்டு இருக்கிறதுனால,
இன்வெஸ்டர் அப்படி சொல்றாரு. ரியா சொல்றாங்க, "அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நம்ம வந்து ஃபுட் பிரைஸ தான் குறைக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே நம்ம நெடுமாறன் விடுவாரா? அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, ஃபுட் பிரைஸ் வந்து நம்ம ரெசார்ட்ல அதிகமா இருக்கிறதுனால தான் மக்களுடைய அந்த பெர்செப்ஷன் அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இது வந்து ஒரு லக்ஸரி ஹோட்டல் அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்றாங்க. நாம வந்து ஃபுட் பிரைஸ குறைச்சோம்னா, நம்ம ரெசார்ட்டோட மதிப்ப நம்மளே குறைக்கிற மாரி அப்படிங்கிற மாரி அவரோட பாயிண்ட்ட ஃபுல்லா வச்சுட்டு, என்ன சொல்றாருன்னா, ரகுபதிய பார்த்து, "ரியா வந்து இப்போ ஒரு குழந்தை. அவ தோள்ல போயிட்டு இவ்வளோ பெரிய வெயிட்லாம் வைக்க வேண்டாம். இவ்வளோ பெரிய ரெசார்ட்குள்ள பொறுப்பு குடுக்க வேண்டாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, எனக்கு நெறைய வேலை இருக்கு. நான் வாரேன்." அப்படின்னு சொல்லிட்டு, பாய்ம்மா ரியா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கிளம்பிர்றாரு. "நீ ஒரு குழந்தை. குழந்தை மாரியே இருக்கிற மாரி" இன்டைரக்ட்டா சொல்லிட்டு கிளம்பிர்றாரு. ஆனாலும் ரகுபதி தன்னோட பொண்ண என்கரேஜ் பண்றதுக்காக, "உனக்கு ரெசார்ட்ட பார்த்துக்கிற பக்குவம் வந்துட்டு, ஆனா நெடுமாறன சமாளிக்கிற பக்குவம் இன்னும் வரல. அதுவும் போக போக வந்துரும்." அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. அடுத்த தடவ நெடுமாறன்ட்ட பேசறதுக்கு முன்னாடி, ப்ராப்பரான பாயிண்ட்ஸ வச்சுட்டு பேசு அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாரு. ஸோ, ரியா வந்து இந்த மீட்டிங் இந்த மாரி முடிஞ்சதுல அவங்களுக்கும் வருத்தம், ராஜனுக்கும் வருத்தம். ஸோ, அதோட இந்த சீன் முடியுதுங்க. அடுத்ததா வெற்றி வந்து ஐஷு கோவப்பட்டு போனதுனால வந்து சாரி கேட்க வராரு கிச்சனுக்கு. கிச்சன் ஏற்கனவே பரபரப்பா போயிட்டுருக்கு. எல்லாரும் அவசர அவசரமா வேல பார்த்துட்டு இருக்காங்க. ஐஷு வந்து கண்டும் காணாத மாரி அவங்க பாட்டுக்கு வேல பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா இவரு நின்னுட்டு ஏங்க சாரிங்க, சாரிங்கன்னு சொல்றத பார்த்துட்டு, அங்க இருக்கிற இன்னொரு ஷெஃப் வந்துட்டு, "ஏதாவது ஆர்டரான்னு?" கேட்குறாரு. வெற்றி இல்லன்னு சொன்னோனே, "அப்ப கிளம்புங்க. அங்க தள்ளி போய் நில்லுங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அடுத்ததா சரி போலான்னு பார்க்கும்போது, அங்க விக்கி வந்து ஷெஃப் உடைய அந்த ட்ரெஸ்ல வராரு. வெற்றிய பார்த்துட்டு ஒரு மொற மொறச்சுட்டு அவருக்குள்ள கிச்சன்ல என்டர் பண்றாரு. ஏன்னா, அந்த ரூம் சர்வீஸ் பாய்க்குள்ள அந்த பனிஷ்மென்ட் அவருக்கு முடிஞ்சுட்டு, உள்ள போனதுமே எல்லா ஷெஃப்பும் ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறாங்க. வேணியும், ஐஷுவையும் தவிர. வேணி தயங்குறாங்க. ஐஷு வந்து அடுத்து என்ன பண்ண போறானோங்கிற மாரி முழிக்கிறாங்க. அடுத்ததா உள்ள வர்ற நெடுமாறன் விக்கிய பார்த்துட்டு இங்கிலீஷ்ல ஃபுல்லா சொல்றாரு. "ஓ! அந்த குழந்தை வந்துட்டா" அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னா, "லாஸ்ட் டைம் மாரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காம, ஒழுங்கா வேலைய மட்டும் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவமா கண்டிச்சுட்டு, "ஏதாவது டவுட்னா சூஸ் ஷெஃப்ப போய் கேளு" அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாரு. உடனே விக்கி ஏற்கனவே வந்ததுமே ஐஷூவ பார்த்து நக்கலா சிரிச்சாரு. இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிற மாரி கேட்குறாரு நக்கலாவே. அந்த நேரத்தில வேணி வராங்க. வந்து ஏதோ பேச வரும்போது விக்கி சொல்லிடுறாரு, "இப்ப எனக்கு பேச வேண்டாம். அப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் நம்ம ஐஷூவ பார்த்து, "சொல்லுங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா?" அப்படிங்கிற மாரி ரொம்ப நக்கலா பேசுறாரு. "சொல்லுங்க சூஸ் ஷெஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா?" அப்படிங்கிற மாரி நக்கலா கேட்குறாரு. ஸோ அடுத்ததா வேணி கேன்டீன்ல விக்கிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு வராரு. வேணி அந்த பார்ட்டியில நடந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்களும் கொஞ்சம் தயக்கமாவே தான் பேசுறாங்க விக்கி கிட்ட. விக்கிய பார்த்து, "உன்ன மறுபடியும் இந்த யூனிஃபார்ம்ல பார்க்க நல்லா இருக்குன்னு" சொல்றாங்க. விக்கி ரொம்ப கிளியரா சொல்லிடுறாரு, "நான் இப்ப சொல்ல போறத கேட்டு அழுது ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன சொல்றாருன்னா, "நான் நிஜமா உன்ன லவ் பண்ணேன். ஆனா நம்மளோட விஷயத்த கொண்டு போய் நெடுமாறன்ட்ட சொல்லிட்டேன். எனக்கு ரூம் சர்வீஸ்ல வேற போட்டு பனிஷ்மென்ட் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமும் நீ அவங்க பனிஷ்மென்ட் குடுத்தவங்க கூடயே சேர்ந்து நீ ஜாலியா இருக்கிற. அது மட்டும் இல்லாம பார்ட்டில நடந்த அந்த விஷயங்கள் பத்திலாம் சொல்றாரு. அதுல வந்து தான் எப்படி ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லக்கூட முடியாது அப்படிங்கிற மாரி அவரு அந்த ஹர்ட் ஆன விஷயத்தெல்லாம் அவரு சொல்றாரு. வேணி அப்பவே அழ ஆரம்பிச்சுடுறாங்க. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, "நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். நீ எனக்கு வேண்டான்ட்டு" அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுடுறாரு. ஸோ அவங்க அழ ஆரம்பிச்சுடுறாங்க வழக்கம் போல. கெஞ்சி அப்புறம் அவர் எந்திச்சு கிளம்புறாரு. இவங்க "இல்ல, இல்ல உட்காரு நம்ம பேசலாம்ன்னு" சொல்றாங்க. அவர் மறுபடியும் தெளிவா சொல்லிடுறாரு. நம்ம இந்த இத முடிச்சுக்கலாங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த பேக் ஒண்ணு கொண்டு வந்திருப்பாரு. அதுல வந்து இவங்களுடைய பழைய அந்த கிஃப்ட்ஸ்லாம் இருக்குது. அத குடுத்துட்டு, "இந்தா வச்சுக்கோ அந்த பழைய பொக்கிஷங்கள் நம்ம லவ் பண்ண டைம்ல குடுத்தது" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பேக்கையும் குடுத்துட்டு, இது எல்லாத்தையும் வெற்றி பார்த்துட்டு இருக்கிறாரு. போகும்போது வெற்றிய பார்த்து ஒரு மொற மொறச்சுட்டு அங்கருந்து கிளம்பிடுறாரு. ஸோ வேணிய வந்து ஏற்கனவே நமக்கு ரொம்ப சென்சிட்டிவாவும், எமோஷனல் பெர்சன் அப்படிங்கிற மாரியும் காட்டியிருக்கிறாங்க. இது வந்து அவங்க 2 இதுக்கும் ஒரு பிரேக்கப் தான். ஸோ அந்த பிரேக்கப்ப அவங்க எப்படி தாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். வெற்றி மற்றும் பாண்டி அவங்களோட டின்னர முடிச்சுட்டு ரோட் சைட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது, வேணி பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்ல இருந்து ஏதோ வாங்கிட்டு அழுதுகிட்டே போறத பார்க்குறாங்க. என்ன வாங்கிட்டு போறாங்கன்னு தெரியாம, பக்கத்துல அந்த மார்க்கெட்ல போய் கேட்க போறாங்க. ஏன்னா, இவங்களுக்கு கிட்டத்தட்ட பிரேக்கப் ஆன விஷயம் அவருக்கு தெரியும். ஸோ மார்க்கெட்ல போய் கேட்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டேங்காரு. அப்புறம் ரொம்ப இவங்க வற்புறுத்தி கேட்டதுக்கு அப்புறமா அவர் சொல்றாரு, "இந்த எலி பாய்சன்" அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்க அவங்களுடைய ஹாஸ்டலுக்கு போறாங்க. வேணியோட ஹாஸ்டலுக்கு. ஆனா லேடீஸ் ஹாஸ்டல்ங்கிறதுனால அவங்கள உள்ள விடல. அவர் என்ன பண்றாருன்னா, வெற்றி உடனே ஐஷுக்கு ஃபோன் பண்ணிடுறாரு. ஐஷு ஃபர்ஸ்ட்டு இவர் மேல கோவத்துல பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா, அவரு வந்து உடனே வேணிய பத்தியான விஷயங்கள சொல்றாரு. கேண்டீன்ல நடந்த விஷயமும், அதுக்கப்புறம் அத தொடர்ந்து அவங்க எலி மருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும். உடனே ஐஷுவும் பதறி அப்புறம் அங்க இருந்து ஓடி வராங்க. 3 பேரும் அந்த லேடீஸ் ஹாஸ்டலுக்குள்ள வேணி இருக்கிற ரூம்குள்ள போறாங்க. அங்க ஏற்கனவே 2 கேர்ல்ஸ் இருக்கிறாங்க. ஆனா, அதுக்கு உள்ள இருக்கிற ரூம்ல வேணி இருக்கிறாங்க. ஸோ இவங்க போய் கதவ தட்டுறாங்க. அங்க வேணி அவங்களோட டீ ஷர்ட்ல குயிட் அப்படின்னு எழுதியிருக்குது.
இவங்களுக்கு பார்த்ததுமே கொஞ்சம் அழ ஆரம்பிச்சுடுறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த எலி மருந்து அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறத இவங்க பார்த்துடுறாங்க 3 பேருமே. இந்த சீன் வந்து நிஜமாவே ரொம்பவே சென்சிட்டிவான சீன். ரொம்ப வளவளன்னு பேசி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாரிலாம் எதுவுமே பண்ணாம, ஐஷு வந்து 3ஏ 3 பாயிண்ட் தான் சொல்றாங்க. அத கேட்டதுமே வேணியே வந்து பண்ண தப்புன்னு உணர்றாங்க. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அந்த அவங்க பேசின அந்த விஷயங்கள். இந்த மாதிரி அவசரப்பட்டு முடிவெடுக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு, இந்த பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான பாயிண்ட்டா தான் இருக்கும். இந்த மாரி யாராவது பார்க்குறாங்கனாக்கா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீ வந்து சாகணும்னு முடிவு பண்ணிட்ட. சாகுறதுன்னா என்ன அவ்ளோ ஈஸியா? கூட இருக்கிறவங்க இல்லாத அந்த வலி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்து, "நீ ஏன் இப்படி பண்ற? உன் வாழ்க்கை இம்பார்ட்டன்ட் இல்லையா?" அந்த மாரிலாம் கேட்காம, ஒருத்தவங்க வந்து போனதுக்கப்புறம் இந்த மத்தவங்க என்ன கஷ்டப்படுறாங்க இல்லையா? அத வந்து அற்புதமா சொல்றாங்க. வெற்றி சொல்றாரு, "ஏங்க அவரு உங்கள அவ்ளோ கேவலமா பேசுறாரு. அவருக்காண்டியா உயிர விட போறீங்க?" அப்படிங்கிற மாரி ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட்ட சொல்றாரு. ஐஷு மேலும் என்ன சொல்றாங்கன்னா, "உன்ன நம்புன அந்த ஃபேமிலிய ஏமாத்த பாத்தல" அப்படின்னு சொல்றாங்க. "ஸோ நீ போயிருவ. ஆனா உன்ன சுத்தி இருக்கிறவங்க உன்னோட இழப்ப எப்படி எடுத்துக்கிடுவாங்கன்னு தெரியுமா உனக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. இங்க வந்து பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, உன்ன வேல்யூவே பண்ணாத ஒரு ஆளுக்காக, உன்ன அவ்ளோ வேல்யூ பண்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிய வுட்டுட்டு, மிக மிக வேல்யூவான உன்னோட லைஃப நீ வந்து இழக்கணுமா? அப்படிங்கிறது தான் இங்க கொஸ்டின். அத உடனே புரிஞ்சுகிட்ட வேணி அழ ஆரம்பிச்சுடுறாங்க. அப்புறமா ஐஷு கேட்குறாங்க, "சொல்லு நீ இந்த மாரி மறுபடியும் பண்ணுவியான்னு?" கேட்குறாங்க. அதுக்கு அவங்க இல்ல ரொம்ப சாரின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "சாரி நான் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ பத்தி யோசிக்காம இருந்துட்டேன். அவன் தான் எல்லாம்ன்னு இருந்துட்டேன்." அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. "அம்மா, அப்பா, ஃபேமிலி பத்திலாம் நான் கொஞ்சம் கூட நினைக்காம, இப்படி ஒரு முடிவு எடுத்தது என்னோட தப்பு தான்." அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, "விக்கிய நம்பியே நான் இருந்துட்டேன் எப்பவுமே. அதனால அவன் இல்லாத அந்த வாழ்க்கைய என்னால நினைக்க முடியலன்னு" சொல்றாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய எமோஷனலி அது சொல்றது எந்த தப்புமே கிடையாது. அது அவங்களோட ஃபீலிங் தான் அது. அத ஒரேடியாவும் நம்ம வந்துட்டு இல்ல, இல்ல அப்படி அப்படி பண்ணலாம்னு நம்ம சொல்லவே முடியாது. அவங்க ஐஷு என்ன சொல்றாங்கன்னா, "நல்ல ஆளு. எவ்வளோ டைம்னாலும் எடுத்துக்கலாம். ஆனா எல்லா சோகத்துக்குமே ஒரு எண்ட் இருக்கு. சடனாலாம் எந்த முடிவும் எடுக்காத" அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அவங்க பேச பேச வேணி வந்து தன்னோட தப்பு அந்த முடிவ வந்து எடுத்துக்க கூடாதுங்கிறத அவங்க ரியலைஸ் பண்றாங்க. இனி அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க உறுதியா சொல்றாங்க. அந்த நேரத்தில நம்ம பாண்டி அங்க நிக்கிறவரு, ஒரே சீரியஸா போயிட்டு இருக்கிற அந்த சீன்ல டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி இங்க பாரு, இனிமே நீ சாவணும்னு நினைச்சா கூட நாங்களும் என்ன கொன்றுவோம். பைத்தியம் வெளியே போயா. ஐஷும், வேணியும் ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க அந்த ஜோக்க பார்த்து. உடனே வேணியோட ரூம விட்டு வெளிய வர்றவரு, அங்க இருக்கிற அந்த 2 கேர்ள்ஸ பார்த்து, "நீங்க வேணியோட பக்கத்து வீடா?" அப்படின்னு கேட்குறாரு. அவங்க, "இல்ல நாங்க பக்கத்து ரூம்" அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஹார்ட் ஃபெயிலியர்ல இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் அவங்க கூட தங்கிக்கிறீங்களா? அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, "ஓகே அண்ணா" அப்படின்னு சொல்லுது. இவரு, "அண்ணாவா? ஐ அம் பாண்டி" அப்படின்னு சொல்றாரு. "ஓகே பாண்டி அண்ணா" அப்படின்னு சொல்லுது. ஐயோ! முடியல அப்படிங்கிற மாரி அவர் நிக்கிறாரு. அடுத்ததா வேணிய சமாதானப்படுத்திட்டு, வேணி, வெற்றி, ஐஷு வெளிய வர்றாங்க ரூம்ல இருந்து. அப்போ ஐஷு சொல்றாங்க, "எனக்கு போறதுக்கே மனசு இல்ல. பத்திரமா இருப்பல்ல?" அப்படின்ட்டு சொல்றாங்க. அவங்க, "ஆமா நான் பத்திரமா இருப்பேன்னு" சொல்றாங்க. உடனே ஐஷு வந்து ஹக்கி பண்றாங்க யோ அவங்கள. எங்க போற? இல்லடா, உடனே ஒரு பாண்டியும் பயங்கர சோகத்துல ஹக் பண்ண போறாரு. வெற்றி அவர நிப்பாட்டிடுறாரு. உடனே அங்க போ முடியலன்னு அந்த கேர்ள்ஸ் பக்கத்துல வராரு. அதே ஒருத்தர் நிப்பாட்டிடுறாரு வெற்றி. அப்புறமா வேணிய பார்த்து நம்ம பாண்டி சொல்றாரு, "உன்ன நம்பி தான் போறோம். காலையில எந்திச்சு செத்து கித்து தொலைச்சிடாத" அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா ஒரு வழியா எல்லா ஜோக்ஸ்லாம் முடிஞ்சு வெளிய வராங்க. சாரி, அந்த எல்லா இன்சிடென்ட்டும் முடிஞ்சு வெளிய வராங்க. வெளிய வந்தவுடனே ஐஷு அவங்களுடைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல ஏறி உட்கார போறாங்க. பாண்டி சின்ன குழந்தை மாரி, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ன்னு சொல்லி கம்முனு போய் பின்னாடி போய் உட்காந்துர்றாரு. சரி. ஒரு நிமிஷம் ஐஷு பைத்தியக்காரா. பேலன்ஸ் ஒரு மாரி ஆடுது. பாண்டி எல்லாம் கண்டுக்காம எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஓட்டுனதே கிடையாது. ஓட்டவான்னு கேட்குறாரு. அவன் சரின்னோன, "ஊ" அப்படின்றது சின்ன குழந்தை மாரி கொண்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம வெற்றி அண்ட் ஐஷு ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி சொல்லிக்கிறாங்க. காலையில குழந்தைங்கட்ட இவங்க தான் மாஸ் கேர்ள்ன்னு சொன்னதுக்காக வெற்றி சாரி கேட்குறாரு. "நானும் அவ்வளோ கோவப்பட்டுருக்க கூடாது" அப்படின்ட்டு சொல்றாங்க. "என் ஃப்ரெண்ட வேற நீ காப்பாத்திருக்க. அதனால நானும் சாரி" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா அங்க பாண்டி அந்த ஸ்கூட்டர கொண்டு சின்ன குழந்தைங்க மாரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது, லெஃப்ட் ரைட்டுமா ஊன்னுட்டு போய்க்கிட்டே இருக்கிறாரு. இடையில வந்து, "நான் நல்லா ஓட்டுறனான்னு?" கேட்குறாரு வெற்றிட்ட. "கொஞ்சம் கூட நல்லா இல்ல" அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப இன்னொரு ரவுண்ட் போயிட்டாரு. அப்படின்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்புறமா நம்ம வெற்றி என்ன சொல்றாருன்னா,
இப்படிலாம் சாரி சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். எனக்கு ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்றாரு. முதல்ல பாட மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஐஷு, அதுக்கப்புறமா வெற்றிகிட்டே, "சரி நீயே சொல்லு என்ன பாடணும்னு" அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே பேசிக்கிட்டே 2 பேரும் அந்த ரோட்ல நடந்து போக ஆரம்பிச்சுருவாங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருங்க. ஸோ ஓவராலாவே இந்த எபிசோட் ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாம ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான விஷயங்களெல்லாம் கையில எடுத்து, ரொம்பவே சென்சிட்டிவான விஷயங்கள கையில எடுத்து, அத வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷனோட முடிச்சிருந்தாங்க. அது நிஜமாவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஸோ இதுதான் இந்த எபிசோட் பத்தின நம்ம ரிவ்யூ. ஸோ நம்மளுடைய இன்றைய ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மள மாரி சின்ன சேனலுக்கும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேலும் ஒரு வீடியோல பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய்.